10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. The wavelength of the light is 600 nanometer. Then how much it will differ for a bath of 3 millimeter? So இதான் வந்து நம்ம கொஸ்டின். The wavelength of light வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 600 nanometer. ஸோ நேனோ அப்படின்னா 10⁻⁻⁹ மீட்டர். அதான் வந்து நம்ம நேனோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 10⁻⁻³ மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த 3 மில்லிமீட்டர் பாத் டிஃப்ரென்ஸ்க்கு ஹவு மச் ஆஃப் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வி ஆர் ஹேவிங் இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபார் த பாத் ஆஃப் 3 மில்லிமீட்டர். ஸோ அப்போ வந்து 3 மில்லிமீட்டர் வந்து பாத் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா phi is equal to 2π/λ into delta. ஸோ phi is equal to 2π/λ into delta. இந்த இடத்துல phi அப்படின்றது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 2π. ஸோ 2π அப்படின்றது ஒன் கம்ப்ளீட் ரிவால்வேஷன் ஃபார் ஒன் வேவ்க்கு உண்டான ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஸோ லேம்டா அப்படின்றது வேவ் லென்த்து. தென் டெல்டா இஸ் நத்திங் பட் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா 2π பையோட வேலையும் நம்மளுக்கு தெரியும். ஸோ 3.14 இங்கே லேம்டா வேவ் லென்த் ஆஃப் லேம்டா லைட் கொடுத்துட்டாங்க. வேவ் லென்த் ஆஃப் லைட் கொடுத்துட்டாங்க 600 நேனோமீட்டர். ஸோ 600 × நேனோனா 10⁻⁻⁹ மீட்டர். தென் பாத் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3 × பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁻⁻³ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 10⁻⁻⁹ இருக்குது, மேலே ஒரு 10⁻⁻³ இருக்குது. அப்போ -9 வந்து எங்கே போணுச்சு அப்படின்னா மேலே போயிடுச்சுன்னா 10⁻+9 இருக்கும். அப்போ 10⁻+9 10⁻⁻3னா 10⁻+6 அப்படின்னு எனக்கு மாறிடும். ஸோ முதல்ல எப்போவுமே சம் சால்வ் பண்ணுறப்ப எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா பவரை தான் சால்வ் பண்ணணும். ஸோ முதல்ல பவரை சால்வ் பண்ணுங்கள். ஸோ அப்போ பவர் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னா இங்கே வந்து வந்து 10⁻⁻9 இருக்குது, மேலே 10⁻⁻3 இருக்குது. ஸோ -9 -3 அப்படின்னா எனக்கு என்னென்னா +6 ஆகிடும். சரி ரைட். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2π × 3/600 இருக்கும். ஸோ நீங்கள் மேலே ஒரு 3 இருக்குது, கீழே 600 இருக்குது. ஸோ அப்போ 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 200 வரும். 1 3 சார் இங்கே வந்து 200 வரும். அப்போ 2π/200 2π/200 நம்ம π/100 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ 100 அப்படின்றது which is nothing but 10 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர் மேலே போயிடுச்சுன்னா 10⁻⁻2. அப்போ 10⁻+6 இருக்கும், -2 இருக்கும். அப்போ 10⁻4 வரும். அப்போ பையோட வேல்யூ எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 3.4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 3.14 ஃபையோட வேல்யூ. சரி ரைட். அப்போ வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 3.14 × 10⁻4 ரேடியன். ஸோ ரேடியன் அப்படின்றது which is nothing but the unit of angle. ஃபேஸ் அப்படின்றது என்னென்னா ஏங்கிளோட யூனிட் வந்து நம்ம ரேடியனில் சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா phi is equal to 3.14 × 10⁻4 ரேடியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். தென் we can learn about coherent source. ஸோ வாட் இஸ் மீன் பை coherent? ஸோ கோகரண்ட் அப்படின்னா எனக்கு என்னென்னா 2 வேவ்ஸ் வந்து விச் ஆர் இன் த சேம் ஃப்ரீக்வன்சி சேம் வேவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சேம் ஃபேஸ் சேம் பாத் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கோகரண்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கோகரண்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப ஏன் நீங்கள் கோகரண்ட் சோர்ஸ் அப்படின்னா 2 சோர்ஸ் வந்து இட் லுக் லைக் ஏ மிரர் இமேஜ். அது வந்து எப்படி இருக்கும்னா மிரர் இமேஜ் மாதிரி இருக்கணும். நார்மலாக நம்ம சோர்ஸ் எடுக்கிறப்ப தேர் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் நம்மளுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. ஒன்று வந்து மோனோக்ரோமேட்டிக், இன்னொன்று வந்து பாலிக்ரோமேட்டிக். மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா என்னென்னா சிங்கிள் கலரை எமிட் பண்ணக்கூடிய கலருக்கு அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். பாலிக்ரோமேட்டிக் அப்படின்றது ஏ கலர் விச் கண்டைன் லார்ஜ் நம்பர் ஆஃப் கலர்ஸ், அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நார்மலாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் 2 டைப் ஆஃப் லைட் எரியும். ஸோ ஒன்று வந்து எனக்கு என்ன அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக், ஒன்று வந்து மோனோக்ரோமேட்டிக், இன்னொன்று வந்து எனக்கு என்னென்னா நீங்கள் பாலிக்ரோமேட்டிக். மோனோக்ரோமேட்டிக் அப்படின்றது என்னென்னா சோடியம் வேப்பர் லேம்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சோடியம் வேப்பர் லேம்ப் அப்படின்னா எல்லோ கலரில் எரியும். அது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக். ஸோ பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னா மெர்க்குரி வேப்பர் லேம்ப் ஒயிட் லைட்டில் எரியிற எல்லாமே எனக்கு என்னென்னா பாலிக்ரோமேட்டிக். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டேக்கிங் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கேலை வந்து நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல் வழியாக ஒயிட் லைட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணிங்க அப்படின்னா இட் வில் எமிட்டிங் த இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் த அந்த ஒயிட் லைட்டில் வந்து எனக்கு என்னென்னா இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் த 7 கலர்ஸ். உள்ளே வந்து எனக்கு 7 கலர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒயிட் லைட் அப்படின்றது நாட் ஏ சிங்கிள் லைட்.
ஸோ இட் வில் கண்டெயின் த 7 கலர்ஸ். சுவிட்சில் இருக்கிற 7 கலரும் எதில் இருக்கும் அப்படின்னா ஒயிட் லைட்டில் இருக்கும். அப்போ ஸோ இட் வில் கண்டெயின் த மோர் கலர்ஸ் அப்படின்றதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் செட் டு பி பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இஃப் யூ ஆர் டேக்கிங் த சோடியம் வேப்பர் லேம்ப் அதை வந்து நம்ம மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இட் வில் கண்டெயின் த சிங்கிள் கலர், ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம அவுட்லைனாக பார்க்குறப்ப சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து இட் வில் கண்டெயின் த சிங்கிள் கலர், இட் வில் எமிட்டிங் த சிங்கிள் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சிங்கிள் கலர் அப்படின்னு சொன்னாலும் இட் வில் கண்டெயின்ஸ் த 2 வேவ் லென்த்ஸ். 2 வேவ் லென்த் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு என்னென்னா 5896 ஆம்ஸ்ட்ராங், இன்னொன்று வந்து 5890 ஆம்ஸ்ட்ராங். 2 வேவ் லென்த் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். இதில் மோனோக்ரோமேட்டிக் நம்ம சோடியம் வேப்பர் லேம்ப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சோடியம் வேப்பர் லேம்பில் ஈவன் தோ இட் இஸ் செட் டு பி மோனோக்ரோமேட்டிக், இட் இஸ் அவுட்லைனாக வி ஆர் செட் டு பி மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்குள்ளார நம்ம உள்ளே வந்து என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் கண்டெயின் த 2 வேவ் லென்த்ஸ். 2 வேவ் லென்த் வந்து அதோட உள்ளே இருக்கும். ஒன்று வந்து 5890 ஆம்ஸ்ட்ராங், இன்னொன்று வந்து 5896 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இட் வில் கண்டெயின் த 2 wavelengths. So that's why it is not said to be monochromatic. Why? Because of monochromatic அப்படின்னா those light it will having the single wavelength and on the color and the single wavelength all the light emitted from the source அந்த சோர்ஸ்லேருந்து கூட எல்லா லைட்டுமே it will having the சேம் ஃபேஸ் அண்டு சேம் பாத் ரெஃபரன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து கொஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து அவுட்லைனாக பார்க்குறப்ப மோனோக்ரோமேட்டிக் வந்து நம்ம சிங்கிள் கலர் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குள்ளார 2 வேவ் லென்த் இருக்குது. ஸோ 2 வேவ் லென்த் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் செட் டு பி மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹவு டு கிரியேட் த கொஹரண்ட் சோர்ஸ், நம்ம வந்து எப்படி கொஹரண்ட் சோர்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல கொஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த 2 sources are said to be coherent if they produces the waves which have the same phase or constant phase differences, same frequency or wavelength monochromatic single wavelength தான் எனக்கு இருக்கணும். the same wave front and preferably for the same amplitude இப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு பேர் coherent source. அப்போ coherent source அப்படின்றது எனக்கு என்னென்னா the light emitted from the source which having the same path difference or same phase difference or constant phase அப்படின்னு நம்ம சொல்கிறோம். then same frequency same wavelength, that means it will contain the single isolated wavelength. அதில் வந்து single isolated wavelength தான் இருக்கும். நீங்கள் சோடியம் வேப்பர் லேம்பை வந்து நம்ம அவுட்லைனாக நம்ம மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு சொன்னாலும் இன்டீரியராக பார்க்குறப்ப we are not set to be monochromatic. Why? Because of it will contain the 2 wavelength. 2 wavelength வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா சோடியம் வேப்பர் லேம்பில் இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி நாட் செட் டு பி மோனோக்ரோமேட்டிக். அப்போ மோனோக்ரோமேட்டிக் ஒரே கலர்லேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டு வந்து சிங்கிள் வேவ் லென்த்தில் இருக்கணும் அப்படின்னா அது நார்மலாக பாசிபிளாக கிடையாது. நம்ம வந்து 2 லைட்டு தான் அது மாதிரி யூஸ் பண்ணுறோம் கொஹரண்ட் சோர்ஸுக்கு. ஒன்று வந்து எல்இடி, ரெண்டாவது வந்து எனக்கு என்னென்னா லேசர். இந்த எல்இடி லேசர் ரெண்டுமே எனக்கு என்னென்னா கொஹரண்ட் சோர்ஸ். பிகாஸ் அந்த லேசர் சோர்ஸ் ஆகட்டும் எல்இடி ஆகட்டும் ரெண்டுலேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் எல்லாமே லைட் வேவ்ஸ் எல்லாமே இட் வில் ஹேவிங் த சேம் ஃபேஸ், சேம் பாத் ரெஃபரன்ஸ், சேம் வேவ் லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கொஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் அதர் தென் தட் எல்இடி லேசர் தவிர நம்மளால் ஹவு டு வி கிரியேட் த கொஹரண்ட் சோர்ஸ், நம்ம வந்து எப்படி வந்து கொஹரண்ட் சோர்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வி நீட் இப்போ நம்ம வந்து கொஹரண்ட் சோர்ஸ் எனக்கு வேணும். இப்போ சோடியம் வேப்பர் லேம்ப் நம்ம யூஸ் பண்ணுறேன். பை யூஸிங் இன் சோடியம் வேப்பர் லேம்ப் ஹவு வி ஆர் கிரியேட்டிங் த மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்லேயே வந்து கொஹரண்ட் சோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா எல்இடியும் லேசரும். பை யூஸிங் இன் சோடியம் வேப்பர் லேம்ப் ஹவு டு வி ஆர் கெட்டிங் த மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா வி ஆர் ஹேவிங் த 3 methods டு அப்டைனிங் த கொஹரண்ட் சோர்ஸ். நீங்கள் வந்து கொஹரண்ட் சோர்ஸ் வந்து நீங்கள் அப்டைன் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. அப்போ முதல்ல கொஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோர்ஸ் வந்து கொஹரண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இட் வில் எமிட்டிங் த அதுலேருந்து வரக்கூடிய எல்லா லைட்டுமே இட் வில் ஹேவிங் த சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த். ஸோ சேம் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் ஆம்பிளிட்யூட், அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் லுக் லைக் மிரர் இமேஜ் டு ஈச் அதர். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அப்படி ட்வின்ஸ் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்களோ அது போல் அதில் இருக்கிற எல்லா வேவ்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேவுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கொஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சோர்ஸுக்கு பேர் கொஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கொஹரண்ட் சோர்ஸை வந்து நார்மலாக யார் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்இடியும் லேசரும் கொடுக்குறாங்க. தென் அதர் தென் தட் எல்இடி லேசரை தவிர ஒரு நான் மோனோக்ரோமேட்டிக்கில் இருந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்லேருந்து நான் கொஹரண்ட் சோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹவு டு வி ஆர் கெட்டிங் த மோனோக்ரோமேட்டிக், நம்ம வந்து கொஹரண்ட் சோர்ஸ் எப்படி கிடைக்கலாம் பை யூஸிங் இன் மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா நார்மலாக காமனாக யூஸ் பண்ணுறது தேர் ஆர் த 3 மெத்தட்ஸ் நம்மளுக்கு இருக்குது டு அப்டைனிங் த கொஹரண்ட் சோர்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன்.
ஸோ வேவ் ஃப்ரண்ட் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன். ஸோ இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் ஹவு பிரைட் இட் வாஸ், ஹவு க்ளோ பிரைட் இட் வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிரைட்டாக எரியுது அப்படின்றத நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். தென் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது என்னென்னா ஒரு வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டூரிங் இட்ஸ் மோஷன், அதோட மூவ்மெண்ட்டில் மேக்ஸிமம் ஹைட் எதுவோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவோ எதர் பாசிட்டிவ் சைக்கிளாக இருக்கட்டும் நெகட்டிவ் சைக்கிளாக இருக்கட்டும் அதில் மேக்ஸிமம் ஹைட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சோர்ஸ் அண்ட் இமேஜஸ். தேர்ட் ஒன் வந்து சோர்ஸ் அண்ட் இமேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 மெத்தட் என்னென்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன், தென் இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன், அண்ட் தேர்ட் ஒன் வந்து எனக்கு என்ன அப்படின்னா சோர்ஸ் அண்ட் இமேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மூணு மெத்தடில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனில் ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எஸ் இஸ் த சோர்ஸ். இது வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிங்க. இந்த சோர்ஸில் இருந்து எனக்கு வந்து வேவ்ஸ் வந்து எனக்கு போய்ட்டுருக்கு. இந்த சோர்ஸை வந்து நான் ஒரு ஸ்க்ரீன் மேலே வந்து நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் போட வைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் ஹேவிங் த 2 holes. ஸோ ஃபஸ்ட்டு கோலை வந்து வி ஆர் டேக்கிங் த ஸ்க்ரீன் 1. இந்த செகண்ட் கோலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஸ்க்ரீனை எடுத்துக்கிறேன். ஸோ இது S1, இது வந்து S2. இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் இது வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸு. ஸோ இது வந்து நேராக போயிட்டு இந்த ஹோலில் வந்து எனக்கு இன்ஸ்டன்ட் ஆகிறப்ப இது ஒரு சோர்ஸாக ஆக்ட் ஆகும், இது ஒரு சோர்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த ரெண்டு சோர்ஸையும் நீங்கள் S1 S2 ரெண்டையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் having the waves of same phase, same path difference, same frequency, same wavelength, same amplitude எல்லாமே இருக்கும். அப்போ S1 S2 அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோகரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது தென் ஆஃப்டர் S1க்கு இந்தாண்ட தாண்டி வர வேவ்ஸும் S2க்கு கிராஸ் பண்ணி வரக்கூடிய ரெண்டுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கோகரண்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் இது வந்து என்னென்னா இட் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் டு ப்ரொடியூஸ் த கோகரண்ட் சோர்ஸ். இது வந்து எனக்கு என்னென்னா மோஸ்ட்டாக காமன் மெத்தடு எது சார் அப்படின்னா இது வந்து நம்ம கோகரண்ட் சோர்ஸ் அப்டைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எது அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் ஃபார் ப்ரொடியூசிங் த கோகரண்ட் சோர்ஸ். ஸோ we know a point of source produce the spherical wave front. நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னா it will produce the spherical wave front. ஆக்சுவலாக பாயிண்ட் ஆஃப் சோர்ஸ் வந்து it will producing the 2 type of wave front. ஒன்று வந்து spherical wave front, ஒன்று வந்து plane wave front. எந்த இடத்துல எனக்கு spherical wave front இருக்கும், எந்த இடத்துல plane wave front இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியர்பை த சோர்ஸ் we are getting the spherical wave front, far away the source we are getting the plane wave front அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எப்படின்னா அந்த சோர்ஸுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறப்ப you are getting the spherical wave fronts. அதுவே அந்த சோர்ஸ்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா you are getting the plane wave fronts அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு டார்ச் லைட் இருக்குது, நம்ம வந்து ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு சப்போஸ் you are standing in your room, you are taking the torch light in our hand, நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வாலில் வந்து லைட்டை ஹிட் பண்ணிங்க அப்படின்னா it will producing the spherical wave fronts. அதே டார்ச் லைட்டை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸ் which can obtain from the infinitive distance, ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தான் ஒன்று கிடைக்கும். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்றது it can able to produce the spherical wave front and plane wave front. எல்லா இடத்துலையும் வேவ் ஃப்ரண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வேவ் ஃப்ரண்ட் அப்படின்றது ஸ்பெரிக்கலாக பிளேன் அப்படின்றது வேர் we have to stand, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நியர்பை த சோர்ஸ் அப்படின்னா அதை வந்து ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் அவே த சோர்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா அது பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ already we know a point of source produces the spherical wave front. All the points on the wave front are the same phase. அப்போ wave frontல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே it will having the same phase அப்படின்னு சொல்கிறோம். If the 2 points are chosen on the wave front by using the double slit, so this is the double slit method. So in the forthcoming classல நீங்கள் இதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, யங்ஸ் டபுள் ஸ்லிட் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனோட இன்னொரு பேர் எனக்கு என்ன அப்படின்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் we are having the 2 holes on the screen. ஸோ நம்மளுக்கு வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது, S1 S2 நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனோட இன்னொரு பேர் என்னென்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் ஆர் த சேம் ஃபேஸ். இஃப் 2 points are the chosen on the wave front by using a double slit, the 2 points will act as the coherent source. இந்த 2 பாயிண்ட் S1 S2 ரெண்டுமே it will acting as the coherent source அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனோட இன்னொரு நேம் எனக்கு என்ன அப்படின்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். எதுக்கு அப்படின்னா டு அப்டைன் த coherent source. எனக்கு coherent source வேணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எது அப்படின்னா இந்த வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் ஆர் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில்
all the points on the wave front are the same phase. நீங்கள் வந்து ஒரு wave front எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த wave frontல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா it will having the same phase அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then எனக்கு என்னென்னா if you are taking the any 2 points on the wave front by using the double slit, the 2 points will act as the coherent source. இப்போ இங்கே S1 இருக்குது, இங்கே S2 இருக்குது. இப்போ இந்த S1ம் ஒரு coherent source தான், S2வும் எனக்கு என்ன அப்படின்னா coherent source தான். ஸோ coherent source அப்படின்றது எனக்கு என்னென்னா like as a twins, ஸோ like as a mirror image அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ it will be the same. ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த்து, சேம் ஃபேஸ், சேம் பாத் டிஃபரன்ஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் ஆர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் மெத்தட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா intensity or amplitude division அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்டென்சிட்டி ஆல்ரெடி டோல்ட். இன்டென்சிட்டி அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஹவு பிரைட் இட் வாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ பிரைட்டாக எரியுதோ அதான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னா இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் ஸோ டூரிங் இட்ஸ் மோஷன் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல். ஒரு வேவ் வந்து நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப டூரிங் இட்ஸ் வேவ் மோஷன் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் செட் டு பி ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்டென்சிட்டின்றது பிரைட்னஸ், ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் வி ஹேவ் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள் ஒன்றுமே இல்லை. இஃப் யூ ஆர் டேக்கிங் த மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ், நீங்கள் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் எடுக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்குது, இது வந்து ஆஃப் சில்வர்டு மிரர். தென் இங்கே ஒரு மிரர் இருக்குது, இது வந்து பர்ஃபெக்ட் சில்வர்டு மிரர். இங்கே ஒரு பர்ஃபெக்ட் சில்வர்டு மிரர் இருக்குது. இங்கே வந்து ஒரு வியூ ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது. நம்ம வந்து எது வழியாக வியூ பண்ணுறோமோ அந்த காம்பனண்ட். ஸோ திஸ் இஸ் த சோர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆஃப் சில்வர்டு மிரர். ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இங்கே ஒரு மிரர் இருக்குது, இங்கே ஒரு மிரர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் ஃபார் த இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன். இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா சப்போஸ் we are taking the light from the monochromatic light source, then we are allowing into the off silvered mirror. off silvered mirrorல இந்த லைட் வந்து எனக்கு படுறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா there are the two possibilities. இந்த ஆஃப் சில்வர்டு மிரரோட இன்னொரு பேர் எனக்கு என்ன அப்படின்னா பீம் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அந்த ஆஃப் சில்வர்டு மிரரோட இன்னொரு பேர் வந்து பீம் ஸ்ப்ளிட்டர். ஒய்? பிகாஸ் அட் த சேம் டைம் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன்ஸ் ஆர் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும், ரீஃப்ராக்ஷனும் நடக்கும். ஸோ தட் த ஆஃப் சில்வர்டு மிரர், த அனதர் நேம் ஆஃப் த ஆஃப் சில்வர்டு மிரர் இஸ் செட் டு பி பீம் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். So we are taking the light, we are obtaining the light from the monochromatic light source. Then the light is allowed through the off silvered mirror, which is also known as the beam splitter. So இந்த இடத்துல படுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ரீஃப்ராக்ஷன் ஆகும். The dotted line indicates the reflection, whereas the continuous line indicates the refraction. ஸோ அப்போ இந்த பீம் ஸ்ப்ளிட்டரில் ஆஃப் சில்வர்டு மிரரில் லைட் இன்ஸ்டன்ட் ஆகிறப்ப தேர் ஆர் த டூ பாசிபிலிட்டிஸ். ஸோ ஒன்று வந்து எனக்கு அது பாசிபிலிட்டிஸ் இல்லை, டெஃபினட்டாக அங்கே தான் நடக்கும். ஒன்று வந்து ரிஃப்ளெக்ஷன், ஒன்று வந்து ரீஃப்ராக்ஷன். ஸோ இந்த டாட்டர் லைன்ஸ் இண்டிகேட்ஸ் ரிஃப்ளெக்ஷன், இந்த கண்டினியூஸ் லைன் இண்டிகேட்ஸ் த ரீஃப்ராக்ஷன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆக்சுவலாக இந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் என்ன சார் ஆகுது பண்ணுதுன்னா நேராக டுவர்ட்ஸ் எனக்கு டாப் வந்து அப்போர்டில் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணி விச் இஸ் இன்சிடென்ட் ஆன் த மிரர். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால இட் வில் ரிட்டர்ன் பேக் டு த ஆஃப் சில்வர்டு மிரர். இன் சேம் டைம் so those ray undergoing the refraction it will hitting on the another mirror, then by the reflection இந்த இடத்துல எனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இங்கேயும் இந்த மிரரில் இந்த இடத்துல ரெண்டுமே நடக்கிறது எனக்கு ரிஃப்ளெக்ஷன். இங்கே வந்து ரெண்டுமே இருக்குது, ரிஃப்ளெக்ஷனும் இருக்குது, ரீஃப்ராக்ஷனும் இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி பீம் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டு நேராக அப்போர்டில் மூவ் ஆகி இங்கே மிரரில் வந்து இன்சிடென்ட் ஆகி பை ரிஃப்ளெக்ஷன் இட் வில் ரிட்டர்ன் பேக் டு த மைக்ரோஸ்கோப். அதே போல் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு மிரர் இருக்குது அப்படின்னா இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நேராக ரீஃப்ராக்ட் ஆகி நேராக இந்த மிரரில் போய் இன்சிடென்ட் ஆகி பை ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ் இட் வில் ரிஃப்ளெக்டட் இந்த மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தென் இட் வில் கிட்ட ஆன் த ஹாஃப் சில்வர்டு மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து இந்த இடத்துல ரீஃப்ராக்ட் ஆன லைட்டும் ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து ரீஃப்ராக்ட் ஆகிட்டு திரும்பி இங்கே இன்சிடென்ட் ஆகக்கூடிய இந்த மிரரில் வந்து இன்சிடென்ட் ஆகும். இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரீஃப்ராக்டர் லைட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். இந்த மிரரில் இது வந்து ரீஃப்ராக்டர் லைட்டு ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். அதே போல் இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்டர் லைட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். இது ரெண்டுமே இந்த இடத்துல கண்டினியூவாக ஜாயிண்ட் ஆகி ரெண்டு எங்கே சார் வந்துடும் அப்படின்னா கீழே வந்து நம்ம வியூக்கு வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து பீம் ஸ்ப்ளிட்டர், இந்த இடத்துல பீம் ஜாயிண்டர். இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ஷனும் நடக்குது, ரீஃப்ராக்ஷன் நடக்குது, அந்த லைட் ரேஸ் வந்து ரெண்டாக பிரியுது. ஸோ அதனால் அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பீம் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த இடத்துல நம்ம இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பீம் ஜாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டும் ரீஃப்ராக்டர் லைட், இந்த கண்டினியூஸ் இது வந்து ரீஃப்ராக்ஷன். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டர். இந்த ரெண்டு லைட்டும் ஜாயிண்ட் ஆகி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன அப்படின்னா we are allowing the light to the beam splitter. நீங்கள் உள்ள அலோவ் பண்ணுறீங்க, எனக்கு ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன் ரெண்டுமே நடக்குது. as the two light beams are obtained from the same light source, the two divided light beams will be coherent beams. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. the two light beams are obtained from the same light source. ரெண்டு லைட் பீம் இருக்குது, ஒன்று by reflection, ஒன்று வந்து by refraction. there are the two light beams which is obtained from the same source, which is nothing but as. so same light source, the two divided light beams will be the coherent source. அப்போ இதில் எது coherent source? ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் ஒரு coherent source, ரீஃப்ராக்டட் ஆகக்கூடிய லைட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா coherent source. so they will be in the in phase or constant phase difference அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா இப்போ இந்த பிரின்சிபலில் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், பேபரி பெரோட் எடால்டன் ஒர்க் ஆன் த, இது ரெண்டுமே இது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டரும் பேபரி பெரோட் எடால்டன் அப்படின்னு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த ரெண்டுமே விச் இஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இன்டென்சிட்டி ஆர் ஆம்பிளிட்யூட் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டு அந்த we are having the two holes on the screen, அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஹோல்ஸ் தாண்டி வரக்கூடிய எல்லா லைட்டுமே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா coherent source அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அடுத்து வந்து இன்டென்சிட்டி ஆம்பிளிட்யூட் டிவிஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை பை யூஸிங் அண்ட் பீம் ஸ்ப்ளிட்டர் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரிஃப்ளெக்டர், ரெண்டாவது வந்து ரீஃப்ராக்டர். இந்த ரிஃப்ளெக்டர் லைட்டு ரீஃப்ராக்டர் லைட் ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா coherent source தனித்தனியாக. ரிஃப்ளெக்டர் லைட் அலோன் coherent source, ரீஃப்ராக்டர் லைட் அலோன் coherent source அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து எனக்கு ஃபைனல் மெத்தட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சோர்ஸ் அண்ட் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சோர்ஸ் அண்ட் இமேஜ் அப்படின்னா இந்த மெத்தடில் சோர்ஸ் அண்ட் இமேஜ் இட் வில் ஆக்ட் as a set of coherent source. சோர்ஸும் ஒரு coherent source-ஆக இருக்கும், இமேஜும் ஒரு coherent source-ஆக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ in this method a source and its image will act as a set of coherent source because the source and its image will have the waves in phase or constant phase difference. இது ரெண்டுலேருந்து வரக்கூடிய வேவ்ஸுமே எது சோர்ஸ்லேருந்து வரதும் இமேஜ்லேருந்து வரதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து having the same phase and the same path difference அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the instrument like the Fresnel biprism. ஸோ ரெண்டு Fresnel biprism அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட் we can obtaining the two virtual images of the sources அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரெண்டு விர்ச்சுவல் இமேஜுமே it will acting as the coherent source. அதே போல் ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு படம் இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு என்னென்னா லெலாய்ட் மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லெலாய்டு மிரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லெலாய்டு மிரர் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு சோர்ஸ் இருக்கும், ஒரு விர்ச்சுவல் இமேஜ் இருக்கும். அப்போ அந்த சோர்ஸும் விர்ச்சுவல் இமேஜ் இட் வில் ஆக்டிங் as the coherent source அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா இன்டென்சிட்டி அண்ட் ஆம்பிளிட்யூட் டிவிஷனுக்கு வந்து ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், அடுத்து வந்து பேபரி பெரோட் எடால்டன். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே விச் இஸ் ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இன்டென்சிட்டி ஆர் ஆம்பிளிட்யூட் டிவிஷன். இந்த சோர்ஸ் அண்ட் இமேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து Fresnel biprism, ஒன்று வந்து லெலாய்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு சோர்ஸ் இருக்கும். இந்த சோர்ஸ் வந்து நேராக போய் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் படும். ஸோ ஸ்க்ரீனில் பட்டு எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரிட்டன் பேக் ஆகிட்டு இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் இமேஜ் தான். அப்போ இந்த சோர்ஸ் இட் செல்ஃப் இட் வில் ஆக்டிங் as the coherent source. ஆல்சோ இந்த விர்ச்சுவல் இமேஜ் இட் செல்ஃப் இட் வில் ஆக்டிங் as the coherent source. அதுவும் ஒரு coherent source தான், இதுவும் ஒரு coherent source தான். ஸோ இது வந்து நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா லெலாய்ட்ஸ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.